to டாப் 100 சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் பார்ட் 3. ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கொஸ்டின் நான் கமெண்டில் சொல்லியிருந்தேன். அதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 156 ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? எப்படின்னா இது வந்து நம்ம டெக் 9 கியூப்னு போட்டுப்போம். 7 to 9 9 கியூபு டிவைட் பை 18 கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் அப்படி வருது. இன்ட்டு 4/9. இப்போ இது 1 டைம்ஸ் இது பவர் 2 1 கேன்சல், திருப்பி ஒரு 9 கேன்ஸ் 18 வந்து 9 2 சொல்லலாமா? அப்போ வந்து 9 டேபிள் கேன்சல் பண்ணால் இன்னொரு பவர் கேன்சல், அப்போ 9 தான் இருக்கும். 1 4 2 டைம்ஸு, அப்போ 18 + 7 25 25 + 121 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 11 + 11 வந்து 36 36 ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. இந்த உட்காந்து ஸ்கொயர் வரும். ஸ்கொயர் வந்து 1156. ஓகே, எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் போடுன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, ரெடியாக இருங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பார்ப்போம் எத்தனை பேர் வந்து 10 எடுக்கிறீங்கன்னு. பர்சன்டேஜ் ஃபேக்ட் நல்லா படிச்சுங்க. பேங்கிங் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. த்ரீ 2 1 டைம் அப். சொல்யூஷன் பார்த்துடலாமா? இதை வந்து 37.5 வந்து நம்ம 3/8 இதெல்லாம் ஓகேவா, ஆஃப்னாலே இன்ட்டு தான், கேன்சல் பண்ணிக்கலாம். 108 இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 108 × 3 வந்து எவ்வளோ? 3 2 4. அதுக்கப்புறம் வந்து இது 28.57 வந்து 2/7 ஃப்ராக்ஷன் வேல்யூ, ஓகேவா, இன்ட்டு 683 கேன்சல் பண்ணிடலாமா? 9 டைம்ஸ் 63 5 இருக்கும். 56 வந்து 8 டைம்ஸ். இதை 98 × 2 வந்து 196. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 196. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 0 1 2 1 520 மேலே வந்துடுச்சா? கீழே வந்து எவ்வளோ? இது வந்து 38ஓட ஸ்கொயர் நம்பர், ஓகேவா? அப்படியே 38 போட்டுடலாமா? ஆன்சர் இதுதான். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அதை நான் கொடுத்துட்டேன் தெரியாமல். ஸோ ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். த்ரீ 2 1 டைம் அப். சரி, ஃபஸ்ட் சொல்யூஷன் பார்த்தரலாம். 71, ஓகேவா? எப்படி வந்துச்சுன்னா, இது வந்து ஸ்கொயர் நம்ம நல்லா படித்து வச்சுங்க. கொஸ்டினில் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. 1296 இதோட ஸ்கொயர் நம்பர் 36. இது வந்து
இதோட ஸ்கொயர் நம்பர் 45. இப்போ வந்து நம்மளுக்கு 25ல் முடிஞ்சாலே வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸ்கொயர் ரூட். எப்படின்னா 25ல் முடியுது முதல் 2 நம்பர் 20 வந்து என்ன எழுதலாம், கன்சிடரிங் நம்பராக மல்டிபிள் வருதா பாருங்கள். 4 × 5 கன்ஃபார்ம் அப்படி தான் வரும். ஸ்மாலர் நம்பர் 4, அப்போ 5 மீதி போட்டுடலாம். இது என்னன்னா இப்போ நம்ம 35 ஸ்கொயர் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒன்றும் இல்லை. இப்போ 35 ஸ்கொயர்னால் 25 ஸ்கொயர் எவ்வளோ, 25. அதை இங்கே போட்டுடணும். எண்ணில் 5ல் முடிஞ்சாலும் எப்போதுமே 25 தான் வரும் எல்லா ஸ்கொயர் நம்பருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இப்போ 3 இருக்குது. 3யோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 4. அப்போ 3 × 4 எவ்வளோ, 12 முன்னாடி போடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து 65 சப்போஸ் எடுத்துக்கிறோம் வைங்களேன். 65 ஸ்கொயர் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 25 முன்னாடி போட்டுடணும். அதுக்கப்புறம் 6 நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 7. 7 6 ஆர் 42. அவ்வளோதான் ஸ்கொயர் நம்பர். 5ல் முடிகிற ஸ்கொயர் நம்பர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். A² - B². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வைங்களேன், டக்குன்னு சிம்பிளிஃபிகேஷனை போட்டுடலாம். இதேமாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணவே நிறைய வரும் அப்கமிங் கொஸ்டின்ஸு. அதனால் இப்போ சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ 7 - ஃபார்முலாவில் போட்டோம்னா 7 + 17 + 30 30 இன்ட்டு எவ்வளோ, 17 - 13 4 வெயிட் 12. 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஓகே, இது 1 டைம்ஸ் 10 டைம்ஸ். மைனஸில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 81. 81 - 10 71. ஓகேவா? ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யா, டைம் அப். கொஸ்டின் ஃபஸ்ட் பார்த்துடலாமா? 120. ஓகே, இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து போடணும். எல்சிஎம் வந்து என்ன, 12 18 9 எல்சிஎம் எவ்வளோ, 36. ஒன்றும் இல்லை, பெரிய நம்பர் எடுத்து பாருங்கள். பெரிய நம்பருக்குள்ளே 12 9 வருமா, வராது. அப்போ இன்ட்டு 2 பண்ணிப்போம். 36ல் 12 வரும், 9 வரும். அப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ வந்து 3 டைம்ஸா, அப்போனா 7 × 3 21 ப்ளஸ் இது 18 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 36 வரும், 2 டைம்ஸ். மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ வந்து 5 × 2 10. அப்போ 9 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 36 வரும், 4 டைம்ஸ். மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். -4. இப்போ இது 2 மைனஸ் பண்ணால் 6. அப்போ ஆட் பண்ணால் 27/36. இன்ட்டு 216. இது எத்தனை டைம்ஸ் வருது, இது 1 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். ஒன்றும் இல்லை, இது வந்து 6 ஸ்கொயர், 6³ அப்போ மீதி இருக்கிறது 6 தான். அடிப்பட்டக்குன்னு போட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் 6 × 2 27. அப்போனா 120. நான் எப்படி போடுறேன்னா, மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை 27 எடுக்க மாட்டேன், 20 எடுத்துகிட்டு இன்ட்டு 6 பண்ணால் 120 தெரியும். அதுக்கப்புறம் 7 × 6 வந்து 42. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 162. ஓகேவா? இப்படிதான் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஏதோ ஸ்கொயர் நம்பர் 42. 4ல் முடியுது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த 2 நம்பர் வந்து எந்த ஸ்கொயர் நம்பரோட நியர்பை இருக்குது. அப்போ 4 ஸ்கொயர் 16. 42. ஓகே, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 120. ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அந்த ஃபார்முலா சொன்னல, அந்த ஃபார்முலா வச்சு போடுங்க, டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஐ திங்க் இது 30 செகண்ட்ஸே போதும்னு நினைக்கிறேன்.
தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். த்ரீ, டூ, ஒன். யா, டைம் அப். சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து 17. ஓகே, எப்படி போடலாம்னா அதே ஃபார்முலா தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆஃப் 40 மைனஸ் பண்ணால் இன்ட்டு 6 டிவைடட் பை 12. இப்போ இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், அப்போ இது 20. ஓகேவா? 20 டைம்ஸ் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 24. 24 இன்ட்டு 6 கேன்சல் ஆகிடும். அப்போ 24 தான் வரும். அப்போ இது 44. 44 மைனஸ் இது வந்து எதோட ஸ்கொயர் நம்பர்? 27 ஸ்கொயர் நம்பர், மைனஸ் 27. 44 மைனஸ் 27 70. ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதுவும் 30 செகண்ட்ஸே போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, 40 செகண்ட்ஸ் எடுத்துங்க. ஆஃப் தி டைம். த்ரீ, டூ, ஒன். யா, டைம் அப். சால்வ் பண்ண முடியலனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட் சொல்யூஷனை பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து 48. ஓகே, இது வந்து எதோட ஸ்கொயர் நம்பர்? 64ஓட ஸ்கொயர் நம்பர். 64 ப்ளஸ் இது அதே தான். நம்ம வந்து டக்குன்னு போட்டுருவோம். 18 ப்ளஸ் 12 வந்து 30. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 டைம்ஸ் 30 வந்து மேலே 2 ரிமைனிங் இருக்கும். அப்போ ரெண்டு மைனஸ் பண்ணால் எவ்வளோ? 6 இன்ட்டு 6. அப்போனா வந்து எவ்வளோ? 6 6 2 சார் 12. அவ்வளோதான், டக்குன்னு போட்டு போயிடலாம். இது 35% வந்து நம்ம 7/20 எழுதலாம். ஒன்றும் இல்லை, இந்த பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்லாம் இப்போ ஜஸ்ட் 35 டிவைட் பை 100 தான். பர்சன்டேஜ்னால டிவைட் பை 100. இது வந்து 5 டேபிள் கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸ். இது 7 5 தான் 35. அதாவது 7/20. டக்குன்னு இது வந்து ஸ்டெப் போடாமல் டேட்டா போட்டுடலாம். ஓகேவா? இது 0 0 கேன்சல். 2 வந்து 32வா? நெக்ஸ்ட்டு வந்து 2 மல்டிப்ளை பண்ணணும். நான் எப்படி பண்ணுவேன்? 2 10 14. அப்போ 224. 224 டிவைட் பை 8. ஆக்சுவலி நம்ம 8 இருக்கா, நம்ம டேட்டாவை இப்படியே பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த 8 வந்து நம்ம இங்கேயே பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணாமல் 4 டைம்ஸ் 28. இப்படி இருந்தாலும் 28 தான் வரும். டேட்டா நம்ம 28 டக்குன்னு போயிடலாம். சிம்பிளிஃபிகேஷனே எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும் பண்ணணும். அது மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறதுனால. இப்போ இந்த ஸ்டெப் நான் எக்ஸ்ட்ரா பண்ணல அந்த மாதிரி. டேட்டா டிவைட் பை 8. அப்போ வந்து 32 இருக்குது. 1 டைம்ஸ் 4 டைம்ஸ் போட்டு 7 4 சார் 28 போட்டுடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 76 மைனஸ் 28. 26 மைனஸ் 28 எவ்வளோ? 48. ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? யா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். 1 மினிட் எடுத்துங்க.
3, 2, 1. யா, டைம் அப். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்துடலாமா? 19. ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி பாயிண்ட்டு மைனஸ் பவரில் மைனஸ் இருந்தால் கொஞ்சம் பயந்துடாதீங்க. 0.25 வந்து நம்ம 1/4ன்னு எழுதலாமா? ஓகே, இப்போ வந்து நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. அப்போ வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தால் பாசிட்டிவ் ஆகிடும். இப்போ வந்து இது இப்படி இருக்கா? இட்ஸ் நத்திங் பட் இதுதான். இது ரெசிப்ரோக்கல் எடுத்தால் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ வந்து இது 4² சொல்லலாமா? 4² வந்து எவ்வளோ? 16. அப்போ 0.5 வந்து 1/2ன்னு சொல்லலாமா? இது இது நத்திங் பட் இந்த பக்கம் போனால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஓகே, ரெசிப்ரோக்கல் பண்ணனால. அப்போ 2/3 ஓகே, அப்போ வந்து இது வந்து அப்போ 2³ வந்து 8. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 20 ப்ளஸில் இருக்கா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 24 / 12. 1/2 ப்ளஸ் இது வந்து தான் சொல்கிறேன் 25ல் முடியுது. அதோட 12னா அப்போ 3/4 12 எழுதலாமா? அப்போ வந்து இங்கே 5 வரும், இங்கே 3 வருமா? அப்போ 37 மைனஸ் 18 வந்து 19. ஆன்சர் வந்துடுச்சா? அவ்வளோதான். இந்த இது மட்டும் பார்த்துங்க. இது மைனஸில் வந்துச்சுன்னா நம்ம பவரில் மைனஸ் வந்துச்சா ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? யா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 3, 2, 1. யா, டைம் ஆஃப். சரி, ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்துடலாம். 548. ஓகே, எப்படின்னு பார்த்துடலாமா? இது 48 வந்து 48%னா இதை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் தெரிஞ்சால் ஓகே, இல்லைனா வந்து இப்படி போட்டுட்டு 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? அப்போ இது 12 டைம்ஸ், இது வந்து 25. இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 12/25 இன்ட்டு 750. 25 வந்து 1 டைம்ஸ், 3 டைம்ஸா? அப்போ இன்ட்டு 30. 0 விட்டுருங்க. அப்போ 12 3s 36. அப்போ இப்போ 0 கடைசி ஆட் பண்ணிப்போம். அப்போ 360. இப்போ இது வந்து 35% ஏற்கனவே சொல்லிருக்கேன். அது 7/20 இன்ட்டு 640. 0 0 கேன்சல். 1 டைம்ஸ் 32. 32 7s ஷேர் போனது போடுறது 224. 224 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 584. இது வந்து 36ஓட ஸ்கொயர் நம்பர் ஞாபகம் வச்சுங்க. -36. அப்போ வந்து ஆன்சர் வந்து 548 சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வந்துடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 30 செகண்ட்ஸே போட்டலாம் நினைக்கிறேன். சிம்பிள் தான். 30 செகண்ட்ஸில் போட ட்ரை பண்ணுங்கள். 3, 2, 1. யா, டைம் அப். 30 செகண்ட்ஸ் அந்த கொஸ்டினுக்கு. சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? 35. ஓகே,
இந்த ஃபார்முலாவில் போட்டால் இதை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அப்போ 40 மைனஸ் பண்ணால் இன்ட்டு 6 டிவைட் பை 12. இது 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் இது 1 டைம்ஸ் 20 டைம்ஸ். அப்போ 20 ப்ளஸ் இது என்னது 40 ஸ்கொயரா? அப்போ 20 ப்ளஸ் 40 வந்து 60. 60 மைனஸ் 25 அப்போனா வந்து 35. சூப்பர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதுவும் சிம்பிள் தான். 30 செகண்ட்ஸ் எடுத்துங்க. Five, 4, 3, 2, 1. யா, டைம் அப். இந்த கொஸ்டின் 30 செகண்ட்ஸ் தான். சரி, ஆன்சர் பார்த்துடலாமா? சரி. 250. எப்படி எல்சிஎம் எடுப்போம்? எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ? 12 பெரிய நம்பரா? 12ல் 8 6 வருமா? 6 வரும். 8 வராது. அப்போ இன்ட்டு 2 பண்ணிப்போம். 24ல் 8 வருமா? 8 சார் 24. 6 4 சார் 24. அப்போ வரும். அப்போ 24 தான். அப்போ எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 24 வரும். அப்போ நியூமரேட்டரில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 3 15. ஓகே, ப்ளஸ் இது 2 டைம்ஸா? அப்போ 7 2s are 14 மைனஸ் இது எத்தனை? 4 டைம்ஸா? அப்போ 4. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ? 14 மைனஸ் 4 10. 10 ப்ளஸ் 15 25. அப்போ 25/24 இன்ட்டு 24 240. இது என்ன? 1 டைம்ஸ் 10 டைம்ஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 250. ஆன்சர் வந்துடுச்சா? ஓகே, இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். Your time starts now. கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். அதோட ஆன்சரை கமெண்டில் நோட் சொல்லிட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சொல்யூஷன் தரேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 70 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே என்ன டிஃபிகல்ட்டாக வரும். ஓகே, ரெடியாக இருந்துங்க. த்ரீ 2 1. யா, டைம் அப். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி இன்னொரு 7 பார்ட்ஸ் வீடியோ கொண்டு வரலான்னு இருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.